புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தில் கலசப்பாக்கம் தொகுதிக்கு வருகை தரும் செண்பகத்தோப்பு அணையை சீரமைத்து தந்த விவசாயிகளின் காவலர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை வருக வருகவென வரவேற்கும் கலசப்பாக்கம் வி. பன்னீர்செல்வம் எக்ஸ் எம்எல்ஏ, புரட்சித் தலைவி அம்மா பேரவை இணைச் செயலாளர். தேர்தல் அரசியல்ல திருப்பங்கள் தந்த ஊரு திருச்சி. ஆட்சி மாற்றத்துக்கான அடித்தளம் திருச்சியில உருவாயிருக்கு. அப்படித்தான் இப்போ திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டுற விதமா திருச்சி அதிமுக தொண்டர்கள் தீவிர களப்பணியில இருக்காங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி வரும் ஆகஸ்ட் 23 - 25 வரைக்கும் திருச்சியில மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் வர்றாரு. தமிழ்நாட்டுல முதல் முறையா அதிமுக பொதுச் செயலாளர் பேருந்துல பயணம் செஞ்சு ஒரு நாளைக்கு 3 தொகுதிக்கு போறாரு. போற இடத்துல எல்லாம் பொதுமக்கள் எழுச்சியோட வரவேற்பு கொடுக்கறாங்க. மக்கள் எழுச்சி பயணத்தை ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறியா பாக்குறாங்க. அதனாலதான் திருச்சியில எதிர்பார்ப்பும் அதிகமாயிருக்கு. திருச்சி தமிழகத்தோடைய மைய பகுதி. இங்க மிகப்பெரிய மக்கள் கூட்டத்தை காட்டினா மட்டுமே இந்த தாக்கம் எதிர்க்கட்சிக்கு ஒரு பயத்தை உருவாக்கும். முதலமைச்சர் ஸ்டாலினோட முழு நேர பணியே எடப்பாடியார் என்ன பேசுகிறார், அதற்கு என்ன பதில் கூறலாம்ங்கிற நிலை உருவாகி இருக்குன்னு முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக ஆலோசனை கூட்டத்துல உற்சாகப்படுத்தி இருக்காங்க. இந்த பயணத்தை வரவேற்கும் விதமா திருவெரும்பூர் தொகுதி, திருச்சி கிழக்கு தொகுதி, திருச்சி மேற்கு தொகுதி, ஸ்ரீரங்கம் தொகுதி, லால்குடி தொகுதி, மண்ணச்சநல்லூர் தொகுதி, துறையூர் தொகுதி, முசிறி தொகுதி, மணப்பாறை தொகுதி எல்லா இடத்துலயும் அதிமுக பொதுச் செயலாளர் உரையாற்ற ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. திருச்சி கிழக்கு தொகுதியில காந்தி மார்க்கெட் அருகே மரக்கடை எம்ஜிஆர் சிலை பகுதியிலையும், திருச்சி மேற்கு தொகுதியில புத்தூர் நாள் ரோடு பகுதியிலையும் எடப்பாடியாருக்கு வரவேற்பு கொடுக்க முடிவு செஞ்சிருக்காங்க. திருச்சியிலையும் திருச்சி புறநகர் பகுதியிலையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி பயணத்தை வரவேற்கும் விதமா அதிமுகவின் முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி, முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. எந்தெந்த இடத்துல எடப்பாடியார் உரையாற்ற இருக்காருன்னு அங்கெல்லாம் முன்னாள் அமைச்சர்கள் நேரடியா பார்த்து ஆலோசனைகள் செஞ்சாங்க. புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ப. குமார் தலைமையிலையும், திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான ஜே. சீனிவாசன் தலைமையிலையும், திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மு. பரஞ்சோதி தலைமையில அந்த பகுதி நிர்வாகிகள் தீவிர ஆலோசனை செஞ்சதோட மக்களை திரட்டும் வேலைகளும் நடக்குது. ஆட்டோ, கார், இருசக்கர வாகனங்கள்ல மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் விளம்பர ஸ்டிக்கர் ஒட்டி பொதுமக்களுக்கு அழைப்பு கொடுக்கறாங்க. அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாருடைய மொபைல் போன்லயும் ஸ்டிக்கர் ஒட்டி எடப்பாடியாருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுக்க தயாரா இருக்காங்க. அதிமுக எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் என்.ஆர். சிவபதி, முன்னாள் அமைச்சர் எஸ். வளர்மதி, முன்னாள் அரசு கொறடா ஆர். மனோகரன், முன்னாள் அமைச்சர்கள் ப. அண்ணாவி, டி. பி. பூனாட்சி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எம். செல்வராசு, டி. இந்திரா காந்தி, மல்லிகா சின்னசாமின்னு பலரும் ஆலோசனை கூட்டங்கள் நடத்தி திருச்சியில அதிமுகவோட வெயிட்ட காட்ட தீவிரமா வேலை செய்யறாங்க. புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தில் கலசப்பாக்கம் தொகுதிக்கு வருகை தரும் செண்பகத்தோப்பு அணையை சீரமைத்து தந்த விவசாயிகளின் காவலர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை வருக வருகவென வரவேற்கும் கலசப்பாக்கம் வி. பன்னீர்செல்வம் எக்ஸ் எம்எல்ஏ, புரட்சித் தலைவி அம்மா பேரவை இணைச் செயலாளர்.